வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நிஃப்டி 145 பாயிண்ட் ப்ளஸ், நேற்றும் எண்ட் ஆஃப் தி டே ஒரு 100 பாயிண்ட் ஏறிச்சு. இது ஒரு ஃபால்ஸ் டான், அதாவது ஒரு சன் வர மாதிரி வெள்ளை வருது. இக்னோர் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. நிஃப்டி பேங்க் வச்சு ஏற்றுறாங்க. பேங்க் நிஃப்டி 600 பாயிண்ட் மேலே ப்ளஸ்ஸு. தங்கமாக ஏறுது. 40 ரூபாய் ஏறி இருக்கு. 7130. அண்ட் 24 கேரட் கோல்டு 7778. இதெல்லாம் ஏன் ஃபால்ஸ் டான் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு மெயின் இண்டிகேட்டர் எஃப்ஐஐ என்ன பண்ணுறாங்கிறது ருப்பி இப்படி டிஃபெண்ட் பண்ணுவோம், அப்படி டிஃபெண்ட் பண்ணுவோம், நிறைய ஃபாரெக்ஸ் எல்லாம் கோல் விட்டு டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது 84.75 வரைக்கும் டச் பண்ணிவிட்டு நேற்று க்ளோசிங் 84.70, இப்போ 84.73 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. 85 சைட்டில் வந்துருச்சு. 85ங்கிறது இப்போ கூடிய சீக்கிரம் வந்துடும். 85 கூடிய சீக்கிரம் வந்துருச்சுன்னா 85 டு செஞ்சுரி எவ்வளோ நாள் அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வி. இன்னொரு 4 வருஷத்தில் செஞ்சுரி போட்டுருவோம்னு நினைக்கிறேன். 85 ஷுவர். அதனால் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வெல் பொசிஷன்டாக இருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ரூபா விழுங்கிறதுனால நம்ம யூஎஸ்ஸு, ஜாப்பனீஸு, கோல்டு, எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வச்சு நம்ம சேஃப்டி நோக்கி போயிட்டுருக்குறோம். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம். அண்டு ஜிடிபி க்ரோத்தும் இன்னும் அப்படியே இறங்கினே போகுது. ஜிடிபி க்ரோத் இறங்குற சமயத்தில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏறுது. ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏறுறதை பற்றி ஏங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஒரு டிக்ளைனிங் எக்கானமி, மக்கள் கையில் காசு இல்லைங்கும் போது ஜிஎஸ்டி மாதிரி நீங்கள் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிங்கன்னா என்ன ஆகும் அது நம்மளுக்கு தெரியும். அதை பற்றி பேச வேணாம். இந்த ஸ்ட்ரா உரியல் பிளானில் இன்னொரு புது ஸ்ட்ரா உரியல் பிளான் அப்படின்னு நேற்று ட்விட்டர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது உண்மையாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ட்விட்டர் ஃபுல்லாக இந்த நியூஸு நேற்று ஓடின்னு இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஒன்று என்ன ட்விட்டர் நியூஸ் பிளான், சிகரெட்டுக்கு ஜிஎஸ்டியை 35% ஆகலாம் அப்படின்னு ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டாரு, இந்த ஒரு புது ஸ்லாபே நம்ம கிரியேட் பண்ணி இந்த 35% ஸ்லாபில் பல விஷயங்களை நம்ம ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 35% ஸ்லாபில் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த கலர் ஜோடா சாப்பிட்றதெல்லாம் கூட அதில் போட்டு நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா தம்மு குறைஞ்சாலும் குறைஞ்சிடும். இந்த கோக்கு, பெப்சி எல்லாம் நம்ம சினிமாக்காரனை வச்சு அட்வர்டைஸ் பண்ணுறதுனால இப்போதைக்கு குறையாது. அங்கே போட்டு சுகரி ட்ரிங்க்கில் டேக்ஸை ஏற்றுவோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டதா ட்விட்டரில் ஃபுல்லாக நியூஸ் போயிட்டுருக்குது. உடனே நீ கார்த்தால ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஐடிசி டமால்னு விழுந்துடுச்சு, வருண் பிரிவிலேஜஸ் டமால்னு விழுந்துடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஐடிசியை ஹாக்கி ஸ்டிக்கை தூக்குறோம். ஏன்னா நம்ம மெயினாக இன்னிலேருந்து 10 வருஷம் கழிச்சு ஃபுட்டு கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஹோட்டல் கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். சிகரெட்டை பேன் பண்ணாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது 10 வருஷம் கழிச்சு. அதனால் நம்ம ஐடிசியை ஹாக்கி தூக்குற சான்ஸு கிடச்சிது. இன்றைக்கி ஒரு 10 ரூபா விழுந்துருந்தது கார்த்தால். தைரியமாக நீங்கள் ஹாக்கி தூக்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வருண் பெவரேஜஸ் ஆல்ரெடி வெரி காஸ்ட்லி. 5% விழுந்ததுன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது, நான் அதை ட்ராக் பண்ணல. பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ் ரொம்ப காஸ்ட்லி. அது பக்கம் நம்ம போக வேண்டாம். இது ஐடிசி 3% விழுந்தது, 10 ரூபாய்க்கு விழுந்தது, கன்சிடர் பண்ணிக்கோங்க. நேற்று ஓலா கொஞ்சம் கீழே இறங்கிச்சு, அப்புறம் கப்புன்னு ஒரு 6% ஏறிச்சு. என்ன சொன்னார்னா, நான் ஒரே மாதத்தில் 4000 கடை திறக்க போகிறேன்னாரு. அதாவது ஓலா ஸ்கூட்டரு 4000 கடை திறக்க போகிறாங்களாம் இந்தியாவில் ஒரே மாதத்தில். அதனால 7% ஸ்டாக் ஏறிச்சான். இப்படியெல்லாம் ஸ்டாக் ஏறாது. ஸ்கூட்டர் வாங்கி ஸ்கூட்டர் விற்று ஸ்கூட்டரை பார்த்து மக்கள் சந்தோஷப்பட்டால் தான் போடும். ஒரு ஸ்கூட்டர்லேயும் லாஸ் பண்ணிகிட்ருக்குற சர்வீஸ் இஷ்யூ திரும்பி சுற்றியை எடுத்து ஓலா ஸ்கூட்டரை உடச்சா வால்யூம்லாம் ஏறாது. இனிமேல் அவர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக நியூஸ் கொடுக்குறாரு. அந்த நியூஸ்னாலே இன்றைக்கி ஏறி இருக்குது. நம்ம அதை லெஃப்ட் விட்டுருவோம். mapmyindia.com இந்த மாதிரி சைட்டெல்லாம் நான் தொடாத, ப்ராப்ளம் அப்படிங்கிறத உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியும் சார், ஐபிஓவில் சூப்பர் ரிட்டர்ன் சார் அப்படின்னீங்க. அவங்கள D2C பிஸ்னஸை ஒரு 2 பிஸ்னஸை தனியாக பிரித்து இன்னொரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அதில் வெறும் 10% ஈக்விட்டியை இந்த mapmyindia.com கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 35 கோடி ரூபாய் சீப் இன்ட்ரெஸ்ட்டில் லோனாக கொடுத்து நம்ம சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் இந்த கம்பெனியை விட்டுட்டு அந்த கம்பெனியில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணி டெவலப் பண்ணுறாராம். இதுதான் கிளாசிக் ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி. தாத்தா அப்படி பண்ணாரா? டாட்டா டெக்னாலஜிஸை அப்படியே சும்மா சைலண்ட்டாக ஐபிஓ போடாமல் அப்படியே டாடா சன்ஸுக்கு மாற்றிக்கிட்டு அதுலேருந்து ஒரு சில்லற அமௌண்ட்டை டாடா மோட்டர்ஸுக்கு கொடுத்து லோனை கிளியர் பண்ணிவிட்டு டாடா டெக்னாலஜிஸ் மை கம்பெனின்னு சொன்னாரா? சொல்லலை. இதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. நினச்சா டாடா டெக்னாலஜிஸை அப்படியே முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி மறைச்சிருக்கலாம். அது மாதிரி கம்பெனி இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நியாயமாக லிஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் காசு கொடுத்தாரு. அதுவும் கம்மி விலையில் கொடுத்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஓஹோன்னு ஓடிட்டுருக்குது அந்த கம்பெனி. அதை விட்டுட்டு இது மாதிரி ஓலா நான்
4000 ஸ்கூட்டர் கடை திறக்கிறேன் அப்படின்னு நியூஸ் விட்டு ஏற்றுறது. அதுக்கப்புறம் நான் கம்பெனி எந்துங்க, அதுலேருந்து ஒரு போர்ஷனை தனியாக பிரித்து நானே வச்சுப்பேன். எனக்கு அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த மெயின் கம்பெனி காசு கொடுக்கணும். இதெல்லாம் லீகலி கரெக்டாக இருக்கலாம், பட் மாரலி ஃப்ராடு. அது நியூஸ் வந்துருக்குது. 70 ஹவர் நீங்கள்லாம் வேலை செய்யணும், என் பேரனுக்கு 250 கோடி கொடுப்பேன். அப்புறமா வந்து விசா ஃப்ராடு இன்ஃபோசிஸில். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டியில் பார்த்துக்கணும். அடுத்தது நம்ம மேமா அடுத்து இதுவும் ஒரு இன்னைக்கு வந்து ஐபிஓலேருந்து 70 ரூபா கம்மியாக இருக்கும்போது ட்ரெண்ட்டும் அதே லெவலில் ப்ராஃபிட் பண்ணும்போது இந்த மாமா எர்த்து கம்பெனி ஹொன்சா கன்சியூமராக 113 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்து வாங்கினீங்க. அன்னைக்கு ட்ரெண்ட்டு வெறும் 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருந்தது. அதே வைர ஊசின்னு சொன்னேன். இன்றைக்கி அவங்க டேர்ன் ஓவர் க்ரோத்துக்கு காமிச்சு அது 113 டைம் ஏர்னிங் ஆகிடுச்சு. இது காற்று இறங்கின பலூன் ஆகிடுச்சு. அதனால் இது மாதிரி கம்பெனி எல்லாம் பார்க்குறச்ச நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் காசு மேப்மை இந்தியா ஆகிடுச்சு, ஓலா ஆகிடுச்சு, பிஸ்னஸ் தேடிட்டே இருக்கிறானே பேடிஎம்மு, இவனை மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஹீரோ மோட்டாரோட குடும்பம் அவரே இல்லை கிடையாது, வேறு பிரான்ச்சு. ஹீரோ எலக்ட்ரிக்கை நாங்கள் விற்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து ஃபேம் 2, அதாவது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு கொடுக்குற சப்சிடியில் 297 கோடி சாப்பிட்டாங்கண்ணா. இதில் என்னென்னா ஓக்கினாவா ஆட்டோடெக்கு, பென்லிங் இந்தியா அப்படின்னு இவங்களும் 2 கம்பெனி, அப்புறம் நம்ம ஹீரோ எலக்ட்ரிக்கு, இவங்கெல்லாம் ஆட்டையை போட்டாங்க 297 கோடி அப்படின்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஓடிட்டே இருக்குது. இதில் பெரிய நியூஸ் என்னென்னா இன்டெல்லோட சிஇஓ கெல்சிங்கர் நேற்று ரிசைன் பண்ணிட்டாரு. அவரோட போர்டு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிடுச்சு, ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. இன்டெல் 5% ஸ்டாக் ஏறிடுச்சு. இன்டெல் 5% ஸ்டாக் ஏறினது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லா செமிகண்டக்டரும் ஏறி இருக்குது. குவால்காமு, டிஎஸ்எம்சி எல்லாமே ஏறி இருக்குது. இந்த ட்ரேடரோட ஆட்கள்லாம் குசியோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க்கு பற்றி பல நியூஸுகள்லாம் வெளில வந்தது, காம்பன்சேஷன் பற்றி. உடனே இப்போ செபி என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸை நீங்கள் மர்ஜர் பண்ணதுக்கு இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஃபேர் ஒப்பீனியன் வாங்கினீங்கல்ல, அதை நாங்கள் திரும்பி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறோன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து இன்னும் ஜாஸ்தி விலை கொடுக்கணும் இன்வெஸ்டர்ஸுக்குன்னு தீர்ப்பாகும்னு எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்ப்பு தான். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஏன் குப்புன்னு ஏறிச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பேங்க் நிஃப்டி குப்புன்னு ஏறினதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சூப்பராக பண்ணிவிடுவாங்க, ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆகிடும், அதனால் வந்து அந்த டெபாசிட் ரேஷியோவை வந்து இன்னொரு 3-4 வருஷத்தில் குறைச்சிருவாங்க. அதனால் இது ஸ்டாப் டக்கர்னு சொல்லி 1836 கொண்டு போய் 52 வீக் ஹை கொண்டு போயிருக்கிறான். இதுதான் மெயின். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நவி ஃபின்டெக்னு கம்பெனி ஆர்பிஐ நாங்கள் மன்னிப்போம் மறந்தோம் சொல்லி நீங்கள் திரும்பி லோனை கொடுக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆசீர்வாதம் இதே மாதிரி காலில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே நாங்களும் பர்மிஷன் வாங்கிடுவோம்னாங்க. அதனால் இன்றைக்கி நவிக்கே பர்மிஷன் கிடச்சிச்சா இவருக்கும் பர்மிஷன் கிடச்சிடுங்கிற நம்பிக்கையில் 4% ஏறிடுச்சு. இதுவும் தப்பு. டோன்ட் ட்ரேட் ஆன் நியூமர்ஸு. இது 165 போச்சு. நிறைய பேர் ஐயோ நீங்களே இந்த காஸ்ட்டில் 165 இருந்தால் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுங்க. பட் இது இன்னும் ஜாஸ்தி போகுங்கிறது என்னோட கருத்து. இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப கவலைப்பட்டிருந்த ஒரு ஸ்டாக் ஏறி இருக்குது. 485 ரூபாய்க்கு போயிடுச்சு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இன்னும் ஐபிஓ கீழே இருக்குது. 515 520 ஐபிஓ வந்தது, இன்னும் கீழே இருக்குது. 400 வரைக்கும் கீழே இறங்கிட்டு ரெகுலராக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வே அபவ் யுவர் ப்ரைஸுக்கு போயிருக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், அது ரொம்ப நல்ல கம்பெனி. ஒன்லி மேட்டர் என்னென்னா, 2 ப்ரமோட்டர் குரூப் அடிச்சிட்ருக்காங்க, அது இன்னும் செட்டில் ஆகலை. அது செட்டில் ஆகிறதுக்கு 1 or 2 இயர்ஸ் ஆகும். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா எக்ஸிட் கன்சிடர் பண்ணிக்கோங்க, தைரியம் இருந்தால் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிப்லாவை வந்து நேற்று ப்ரமோட்டர் ஸ்டாக் விற்றாலும் அது வந்து 2.5% மேலே ஏறி இருக்குது இன்றைக்கி. நாட்கோ ஃபார்மாவும் திரும்பி நேற்றும் ஏறி இருக்குது, இன்றைக்கி 2% ஏறி இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஓனிங் ஃபார்மா கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் நல்ல ப்ளே அவுட் பண்ணியிருக்கு. இன்னொருத்தர் என்ன சந்தேகம் கேட்டார், விப்ரோ 50% ட்ராப் ஆகிருக்குது, போனஸ் கொடுத்தானா 50% ட்ராப் ஆகும். ஒரு ஷேருக்கு பதிலாக 2 ஷேர் கொடுத்துருக்கான், அதனால மார்க்கெட்டு விழும், அதுக்கப்புறம் ஏறும். அதனால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேரில் வந்து டபுள் ஆகிருக்கும், கிரெடிட் ஆகும். அப்போ சந்தோஷப்பட்டுக்கோங்க. தட் இஸ், ஒரு ஷேர் இருந்தால் உங்கள்கிட்ட 2 ஷேர் ஆகும். ரெக்கார்ட் டேட் போன அப்புறம் இந்த கேட்டார் என்ன, ரெக்கார்ட் டேட் முடிஞ்சு இத்தனை நேரத்துக்கு கிரெடிட் ஆகிருக்கணும், கிரெடிட் ஆகலைன்னா உங்கள் ப்ரோக்கரை செக் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி இது மாதிரி கவலைப்படுறதுலாம் அர்த்தமே இல்லை. ஸோ இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே ஏறி இருக்குது. நம்ம வந்து எப்போதுமே என்ன பார்க்கணுன்னா, மார்க்கெட் எங்கே இருக்குங்கிறத பார்க்காதீங்க,
ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது லிக்விடிட்டி சிச்சுவேஷன்னாலையும் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவல் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன இருக்குது, இந்த ஃபண்டமெண்டல்ஸ்க்கு இந்த ஸ்டாக் சீப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களால் டிசைட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு வீக் பொசிஷனில் தான் இருக்குது. ஏன்னா அண்டர்நீத் ஃபண்டமெண்டல்ஸு வீக்காக இருக்குது. என்றைக்கு மார்க்கெட் மூழ்கிக்குதோ அப்படியே இன்றைக்கி 2 நாளில் கொடுத்ததோ ஒரே நாளில் திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த பெரிய ஆக்ஷன் இருந்தால் இந்த 20ஆம் தேதி வரைக்கும் தான். இல்லாட்டா நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஜான்வரி 5 வரைக்கும் போயிடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் நிறைய கன்சன்ட்ரேஷன் லிஸ்ட் இருக்குது. ஐடிசி த சிகரெட் கம்பெனி முக்கியம் கிடையாது. Cigarette is giving us the profits to invest in other businesses. Other businesses have become profitable. ஸோ தி லாங்கர் உங்களுக்கு சிகரெட் இருக்கிறதுனால the longer the growth will take place. இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ ரொம்ப முக்கியம். அதனால் தம் அடிக்கிறத மக்கள் விட்டுருவாங்கன்னு பயம் வந்துருச்சுன்னா குறைச்சி தான் ஆகணும். ரெண்டாவது, இது ஏற்றினீங்கன்னா ஆல்ரெடி ஏறி இருக்கிற ஸ்மகிள் சிகரெட்ஸு திரும்பி ஏறும். அது டியூட்டி இவேஷன் நடக்கும். ஸோ ஒரு அளவுக்கு மேலே டேக்ஸ் ஏற்ற முடியாது. இந்த 7% ஏற்றினாலும் தம் அடிக்கிறவங்க விட்டுற போகிறது கிடையாது. அதனால் ஐடிசி பற்றி கவலைப்பட வேணாம். அவங்களோட க்ரோத் ப்ரொஜெக்ஷன்ஸ் கரெக்டாக போயிட்டுருக்குது. அண்டு இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்கள் ஹோட்டல் கம்பெனி தனியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சீப்பாக கிடைக்கிறதுனா கன்சிடர் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி இன்னும் நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் இருக்கிறோம். அவசரப்பட்டு ஜாஸ்தியாக வாங்கி மாட்டிக்கிட்டுச்சு ஐயோங்காதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். எங்களுக்கு பைசா போல்டா ஹைன்னு ஒரு சேனல் இருக்குது. இதே கண்டென்ட்டை ஹிந்தியில் கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்து தமிழ் தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்க அந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். அவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வற்புறுத்துங்க. இது எங்கள் டீமுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.